Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரியில் மீன்கள் செத்து மிதப்பதால் ஏரி நீர் மாசடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இரும்பேடு பகுதியில் உள்ள பெரிய ஏரியின் மூலம் 2000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் அருகில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுநீர் கலப்பதால் ஏரி நீர் மாசடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஏரியில் உள்ள மீன்கள் செத்து மிதப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் விஜய்சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன், மாவட்ட பொருளாளர் நைனா கண்ணு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த ஆசனூர் சிப்காட்டில் வேஸ்டேஜ் கிடங்கில் தீப்பற்றி எரிந்ததால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அதிகாலை திடீரென மின்கசிவு ஏற்பட்டு வேஸ்டேஜ் குடோன் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இந்த தீ விபத்தில் பைப்புகள், டயர்கள் மற்றும் மின்மாற்றி பெட்டிகள் என பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வேஸ்டேஜ் பொருட்கள் எரிந்து சேதமானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் திருமருகல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திருச்செங்காட்டங்குடி கிராமத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதம மந்திரி வீடு வழங்குதல் திட்டத்தில் 23 பயனாளிகளின் வீடுகளை முழுமையாக கட்டி முடிக்காமல் முழு தொகையையும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களையும் வீடு கட்டிய செல்லப்பாண்டியன் என்பவரையும் கண்டித்து பாதிக்கப்பட்ட பயனாளிகள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது செல்லப்பாண்டியன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் தர்ணாவில் வலியுறுத்தப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி விடியா திமுக அரசை கண்டித்து அக்கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளிகள், வங்கிகள் மற்றும் பிரசித்தி பெற்ற ராககோயில் அமைந்துள்ள இப்பகுதியில் 2 டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருகிறது. மது பிரியர்களால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்கள் சாலையில் செல்லவே அச்சப்படுவதால் 2 டாஸ்மாக் கடைகளையும் அகற்றக் கோரி பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் இணைந்து திமுகவினரும் ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக சொந்த கட்சியினரே போராடும் அவலம் உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பயணியர் நிழற்குடை கட்டும் பணி பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அம்புஜவள்ளிப்பேட்டையில் பயணியர் நிழற்குடை கட்டும் பணி கடந்த 6 மாதங்களாக எந்த பணியும் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் பேருந்துக்காக காத்திருக்கும் மக்கள் வெயில் மற்றும் மழையில் நனைந்தபடி இருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மக்கள் நலப்பணிகள் கிடப்பில் போடப்படுவது அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பத்தூர் அருகே 36வது வார்டு திருமால் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என கூறி பொதுமக்கள் கற்களை வைத்து சாலை மறியல் செய்தனர். குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி மற்றும் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என கூறி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் திருப்பத்தூர் வழியாக மடவாளம் செல்லும் சாலை நடுவே கற்களையும் காலி குடங்களையும் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மை இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பொதுமக்களை தரக்குறைவாக பேசிய மதிமுக எம்எல்ஏ மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விஜய கரிசல்குளம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டும் பணியை தொடங்கி வைக்க சென்ற மதிமுக எம்எல்ஏ ரகுராமரிடம் ஊராட்சி அலுவலகம் கட்டப்பட உள்ள இடம் அருந்ததியர் காலனிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பதால் வேறு இடத்தில் கட்டடத்தை கட்டுமாறு ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர். அப்போது எம்எல்ஏ ரகுராமன் பொதுமக்களை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் வசைபாடியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் மதிமுக எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுப்பதுடன் ஊராட்சி அலுவலக கட்டுமான பணியையும் நிறுத்தி வைக்க கோரி மனு அளித்துள்ளனர். கேள்வி கேட்கும் மக்களை எம்எல்ஏ மிரட்டிய சம்பவம் மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Taste the Daily.